பிரைஸ் தி லார்ட். தினம் ஒரு வசனம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அதாவது நம்முடைய குற்றங்களை மனிதன் பார்க்கவில்லை என்றாலும் அதை தேவன் பார்க்கிறார். தேவனுக்கு முன்பாக எந்தவித அந்தரங்கங்களும் மறைப்பொருளும் இல்லை என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையினாலே நம்முடைய குற்றங்களை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்மிடத்திலே காணப்படும் பொழுது சுத்த மனசாட்சியோடு வெளியரங்கமாக நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும் பொழுதுதான் தேவனிடத்திலே நாம் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகையினாலே தேவனுடைய கரத்திலே இரக்கம் வேண்டும் என்று சொன்னால் பாவங்களை அறிக்கையிட வேண்டும். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் பாவம் நீங்கி பரிசுத்தமாக வேண்டும். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களை பரிசுத்தமாக்கி கொள்ளுங்கள், நாளை கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி. ஆகையினாலே பாவம் நீங்கி பரிசுத்தமாய் மாறுவோம் என்று சொன்னால் இரக்கத்தையும் அற்புதத்தையும் நாம் பெற்றுக்கொள்வது நிச்சயம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.